எண்ணெய் காய வச்சு கடுகு போட்டுக்கலாம். உடனேவும் கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டோம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அதை நல்லா வந்து வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து குட்டியாக இருக்கும் இல்லையா கருவாடு, அது வந்து எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம போட்டாச்சு. நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கருவாடு வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நான் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மிளகாவில். அதனால் வந்துட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி கிளறியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கருவாடு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து நல்லாவே நம்ம வதக்கி விட்டுட்டோம். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். சூப்பராகவே நமக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.